2026ல் யாரெல்லாம் எந்த ராசிக்காரவங்கலாம் கடன்காரனாக போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் லிஸ்ட்டில் நம்பர் 1 வந்து மேசராசி. மேசராசிக்கு இப்போ விரய சனி நடந்துக்கிட்டு இருக்குது. ராசிக்கு 12 சனி இருக்கார். கையில் இருக்க காசை பூரா காலி பண்ணிடுவார். ஸோ என்ன பண்ண போகிறீங்க? காசு பத்தாமல் போய் கடன் வாங்க போகிறீங்க. சில அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த விரய சனியை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் இடமாவோ வீடாவோ ஏதாவது ஒன்று வாங்குங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் போய் என்ன பண்ணுவீங்க? ஹவுசிங் லோன் எடுத்து வீடு கட்டி ஜென்ம சனியில் வந்து பணப்பற்றாக்குறையாகி லோன் கட்ட முடியாமல் ரொம்ப அவதிப்பட போகிறீங்க. ஸோ அந்த ஜென்ம சனிக்கு முன்னாடி இருக்கிற இந்த அஷ்டம சனி உங்கள் கையில் இருக்க காசை பூரா காலி பண்ணி உங்களை கடன்காரனாக்க போகுது. ரெண்டாவதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம லிஸ்ட்டில் சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ தான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் லோன் வாங்குவீங்க. தொழில் வந்து ஃப்ளாப்பாக லோன் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ சிம்மராசிக்காரங்க உஷாராக இருந்துக்குங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு வர 2027ல் அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? அஷ்டம சனிக்கு சிரமப்படுறதுக்காண்டியும் இப்போயே போய் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கி வச்ச போகிறீங்க. அஷ்டம சனியில் கடன் கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓட போகிறீங்க. ஸோ கன்னிராசிக்காரவங்க ரொம்ப உஷாராக இருங்க. கடன் வாங்குறத 2026ல் தவிர்க்கிறது நல்லது. கடனே வாங்காதீங்க என்னை கேட்டால்.